கர்த்தர் நல்லவர். காலையில பார்த்தபடி ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு தந்தருளினவர், நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நமக்காக அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிற கேள்வி பவுல் கேட்டாரு. ரோமர் எழுதின நிருபம் 8:32 அதை குறித்து நம்ம ஜெபத்தோட கனெக்ட் பண்ணி இந்த வசனத்தை பார்த்தோம். நம்ம கேட்காமலேயே நமது சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், தந்தவர், நாம கேட்காமலேயே மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? அந்த மாதிரி நாம் அதை பார்க்க தவறுகிறோம், சொன்னால் அதை ஏத்துக்க மறுக்கிறோம். அப்படி நம்ம பேசியிருந்தோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒன்று தேவைன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, அதை நாம கேட்குறோமோ இல்லையோ, அதெல்லாம் தேவனுக்கு எப்பவுமே ரெண்டாவதா வச்சுக்கிறாரு, செகண்டரியா வச்சுக்கிறாரு, அதை பிரைமரியா வச்சுக்க மாட்டேங்கிறாரு. எதை? ஒன்று நமக்கு தேவையோ இல்லையோ, நாம் அதை கேட்குறோமோ கேட்கலையோ, அதெல்லாம் தேவன் ரெண்டாவதா வச்சுக்கிறாரு. நீ கேள்வி கேட்காம போ, உனக்கு தேவன் தெரியுது தெரியாம போட்டோம், அதை ரெண்டாவது வச்சுக்கிறாரு. நமக்கு ஒன்று தேவைன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் நமக்கு தருவாரு. எப்படி தருவாரு? தராம அவரால் சீட்ல உட்கார முடியாது. என் பிள்ளைக்கு ஒன்று தேவைன்னு அவர் தெரிஞ்சு போச்சுன்னா கரெக்டா தருவாரு. நம்ம கேட்குறோம் கேட்கல, அதெல்லாம் அவர் தேவையே இல்லாத வேலை. ஆமென்னா ஆமென். இதை நம்ம காலையில பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். அவராவே தேவனாவே முளைக்க வச்சு, தேவனாவே நீர் பாய்ச்சி, தேவனாவே வளர்த்த ஒரு ஃபெய்த்து, ஒரு விசுவாசம். என்ன சொல்ல வந்தேன்? தேவனா முளைக்க வச்சது நம்ம இருதயத்துல அவரை நம்புகிற நம்பிக்கை, தேவனா முளைக்க வச்ச அந்த விசுவாசம். முளைக்க வச்சதோட நிக்காம அதுக்கு தேவன் நீர் பாய்ச்சுறாரு. என்ன பாய்ச்சுறாரு? நீர் பாய்ச்சுறாரு. ஏன் நீர் பாய்ச்சணும்? வாடாம இருக்கிறதுக்கு, வளர்றதுக்கு நீர் பாய்ச்சணும். முளைக்க வச்ச விசுவாசத்துக்கு தேவன் நீர் பாய்ச்சுகிறார். இப்படி நீர் பாய்ச்சி அவரு அந்த விசுவாசத்தை வளர்க்கிறார், ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார். ஒரு பக்கம் வளர்க்கிறார், விரிக்கிறாரு, அகலமாக்குறாரு. இன்னொரு பக்கம் அதை பலப்படுத்துகிறார். இப்படி தேவனா பார்த்து நமக்குள்ள விதைச்ச, முளைக்க வச்ச ஒரு விசுவாசம், நீர்ப்பாய்ச்சின ஒரு விசுவாசம், வளர்த்த ஒரு விசுவாசம் எப்படி அழிஞ்சு போகும்? கேள்வி புரியுதுங்களா? தேவனா முளைக்க வச்ச ஒரு விசுவாசம் எப்படி நமக்குள்ள அழிஞ்சு போகும்? விசுவாசம் அழியுமா? தேவனா முளைக்க வச்ச, தேவனா நீர் பாய்ச்சின, தேவனா வளர்த்த ஒரு விசுவாசம் அழிஞ்சு போகாது. என்னுடைய அனுபவத்தோட சொல்றேன், நான் அழிஞ்சு போகாது. நம்பர் 1. இந்த விசுவாசம் எப்படி வேஸ்டா போகும்? அழிஞ்சு போகும்னா அர்த்தம் வேற, வீணா போகும் கேக்குறேன். இப்ப நான் இந்த விசுவாச தம்பி ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, என்னத்த நம்ம பெருசா வாழ்ந்துட்டோம், என்னத்த நம்ம கண்டுட்டோம், அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கா? தேவன் முளைக்க வச்ச, விதைச்ச ஒரு விசுவாசம் வீணா போகுமா? பிரயோஜனம் இல்லாம போகுமா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்கிறார் எபிரேயர்ல. மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஃபெய்த், நித்திய ஜீவனை உங்களுக்கு பெற்று தருகிற விசுவாசம், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற விசுவாசம், தேவனோடு உங்களை இணைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி பலனற்ற விசுவாசமா மாறும், வீணா போகும்? சொல்லுங்க. அதான் அப்படி சொல்லுங்க. வீணா போகுமா? வீணா போகாது. முதல்ல என்ன சொன்னேன்? அழிஞ்சு போகாது, பயப்பட வேண்டாம். ரெண்டாவது என்ன சொல்றேன்? வீணா போகாது. மூணாவது சொல்றேன், மோசம் போகுமா, ஏமாந்து போகுமா? ஐயோ,
நான் கர்த்தரை தெய்வம்னா விசுவாசிச்சேன். ஐயோ, அங்க வந்து பார்த்தா வேற ஆளா உட்கார்ந்திருக்கிறாரு. அதை ஏமாந்து போறது. விசுவாசம் ஏமாந்து போகுமா? இங்க கர்த்தர் தெய்வங்கிற விசுவாசத்தோட இருந்தோம்னா செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல அவரை தான் தெய்வமா பார்க்க போறோம், வேற ஆள் இல்லைங்க. அப்ப தேவன் வச்ச தேவன் முளைக்க வைக்கிற விசுவாசத்தினுடைய அந்த தன்மையை பாருங்கன்னு சொல்ல வரேன். அது அழிஞ்சு போகாது, அது வீணாவும் போகாது, அது மோசமும் போகாது. சந்தோஷமா இருக்கா? அவருடைய ஃபெய்த்தை நினைச்சு. கர்த்தர் நல்லவர். காலையில ஜெபத்தை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஜெபத்தை குறித்து சங்கீதத்துல நிறைய பதிவாயிருக்கு. விண்ணப்பத்தை கேட்டேன், கூக்குரலிட்டேன், நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், நிறைய வரும். நீ ஜெபத்தை குறித்து தைரியமா இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு காரியத்தை நான் ஆசைப்படுறேன், விரும்புறேன், என்ன செய்யறேன்? இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த காரியம் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? நான் விரும்புறேன். ஆசைப்பட எனக்கு உரிமை இருக்கா? நமக்கு உரிமை இருக்கா? தாவீது தேவாலயத்தை கட்ட என்ன பண்ணாரு? ஆசைப்பட்டாரு, தப்பு இல்லை, அது அவருடைய உரிமை. நான் ஆசைப்படுறேன். நம்பர் 1, என் ஆசைய அவர்கிட்ட தேவன்கிட்ட சொல்லவும் தேவன்கிட்ட கேட்கவும் எனக்கு உரிமை இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரியே அந்த ஆசைய தேவன்கிட்ட தெரியப்படுத்தவும் தேவன்கிட்ட செஞ்சு தரும்படி கேட்டுக்கவும் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு, உரிமை இருக்கு. ஆமே. நம்பர் 2, இப்ப நம்பர் 3 சொல்ல போறேன். நான் ஆசைப்பட்டத அவர் தர்றதுக்கு அவர்கிட்ட சக்தி இருக்கு, அவருக்கு மனசும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். முதல்ல ஆசைப்படுறேன், 2வது எனக்கு உரிமை இருக்கு, 3வது நான் ஆசைப்பட்டத தேவன் தர்றதுக்கும் அவர்கிட்ட வல்லமை இருக்கு, அவருக்கு மனசு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் என்ன செய்யறேன்? நம்புறேன். இந்த 3 இருக்கிறனாலதான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்னுடைய காரியங்களை பதிவு செய்யறேன். ஜெபத்துக்கு போகும்போது நீங்க கவனிச்சுக்கணும். என்ன சொன்னேன்? வரிசைக்கா சொல்லுங்க. நான் ஆசைப்படுறேன், எனக்கு உரிமை இருக்கு. 2வது, என் ஆசை அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. 3வது, அதை தர்றதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்கு, மனசு இருக்கு. அப்படி நான் நம்புறேன். இந்த 3 தகுதி இருந்தா போதுமானது. அதனாலதான் நான் அவர்கிட்ட ஒரு காரியத்தை பதிவு செய்யறேன். எனக்கு இதை செஞ்சுத்தாங்க ஆண்டவரே, இப்படி நடக்கணும் ஆண்டவரே, அப்படி நம்ம என்ன செய்யறேன்? அவர்கிட்ட கேட்கிறேன். அப்ப எனக்கு ஆசை இருக்கிற வரைக்கும், எனக்கு உரிமை இருக்கிற வரைக்கும், நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது தவறே இல்லை. மார்னிங் ஜெபத்தை குறித்து பேசுனதும் சரி, இப்ப நான் பேசுறதும் சரி. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. சரிங்களா? என்ன சொன்னீங்க? நான் ஆசைப்படுறேன், என்கிட்ட தேவன்ட்டு என் ஆசைய சொல்றதுக்கும் கேட்டுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. 3வது, நான் ஆசைப்பட்டதை தர்றதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்கு, அவருக்கு மனசு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 3 தகுதி இருந்தா போதும், நாம ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாம், தடையே கிடையாது. ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இது எதுக்குன்னா, எந்த தடையும் இல்லாம, எந்த சந்தேகம் இல்லாம, எந்த தொந்தரவும் இல்லாம தேவன்கிட்ட உன்னை தெரிவிக்கவும் கேட்டுக்கவும் இந்த சத்தியம் உதவும்.
எதுக்கு இதெல்லாம் கேட்கிற ஆண்டவர்கிட்ட? ஆசைப்படுறேங்க. கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அப்ப யாரு கேட்பா? நான் தான் கேட்பேன். நான் பிள்ளை, அவர் அப்பா கேட்கிறேன். அவர் தர்றதுட்ட வல்லமை இருக்குங்க, மனசு இருக்குங்க. நம்புறேன் நான் தான். அதாங்க நான் கேட்கிறேங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். அதனால ஜெபத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒன்ன கேட்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 3 பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு ஜெபத்துக்கு போங்க. கர்த்தர் நல்லவர். ஆதாம் பழத்தை சாப்பிடுவான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சும் தேவன் ஆதாம படைக்க முன் வந்தாரா? ஏன் முன் வந்தார்? சாப்பிடாதன்னு சொல்லுவோம், ஆனா அந்த பையன் சாப்பிட்டுருவான் தெரிஞ்சே ஏன் ஆதாம தேவன் படைக்க முன் வந்தார்? நீங்க 100 ரூபா கொடுத்தா உங்க பிள்ளை தொலைச்சிருவான்னு தெரியும், கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி ஆதாம படைச்சாரு? ஆதாமையும் படைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்குள்ள என்னை அவர் பார்த்தார். அந்த ஒத்த காரணம் தான், வேற எந்த காரணம் கிடையாது. ஆதாமுக்குள்ள நான் இருக்கிறத பார்த்தார் அவரு. ஆதாமுக்குள்ள இருக்கிற அவருடைய மொத்த ஆடுகளையும் பார்த்தாரு. அதனாலதான் படைக்க வந்தார். என் பையன்கிட்ட 100 ரூபா கொடுத்தா தொலைச்சிருவான் எனக்கு தெரியும், ஆனா தொலைச்சதுக்கு பின்னால நிறைய நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா என்ன செய்வீங்க? என் பையன்கிட்ட 100 ரூபா கொடுத்தா தொலைச்சிருவான்னு எனக்கு தெரியும், ஆனா அவன் அப்படி தொலைச்சாலுமே அதுக்கு பிற்பாடு நிறைய நல்ல காரியம் நடக்க போகுது தொலைச்சது நிமித்தம். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப என்ன செய்வீங்க? 100 ரூபா கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அதான். இப்படிதான் நியாயம் தீர்ப்பாரு பரலோகத்துல. இப்படிதான் கேட்பாரு அவர். அதைத்தான் அவர் பண்ணாரு. ஏன் படைச்சாரு, ஏன் படைச்சேன்னு அதைத்தான் பண்ணாரு அவர். ஆமை. சர்வ ஞானி, அவெல்லாம் ஈஸியா நீங்க சர்ச் பண்ணிட முடியாது. அவர் குற்றவாளிகளை நிறுத்தவே முடியாது யாரும், அவ்வளவு ஞானி. அழகா சூப்பரா ஒரு பாயிண்ட தீர்த்துருவாரு. கர்த்தர் நல்லவர். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? ஆதாம இப்படி செய்வான்னு தெரிஞ்சும் ஆதாம படைச்சாருன்னா, அப்ப என்னைய மனசுல வச்சு, யார மனசுல வச்சு? எல்லாரும் சொல்லுங்க. என்னைய மனசுல வச்சு ஆதாம படைச்சாரு. ஆதாம் விழுந்துருவான், கீழ்ப்படியாம போயிருவான் தெரிஞ்சும் என்னைய மனசுல வச்சு ஆதாம படைச்சாரு. சரிங்களா? நல்லா இருக்கு அந்த சத்தியம். என்னைய மனசுல வச்சு ஆதாம படைச்சாரு. ஆதாம படைக்கும் ஆதாம தேவன் மண்ண எடுத்து படைச்சத சம்பவத்தை வாசிக்கும் போது நாம கண்ணுக்கு தெரியணும். அந்த வசந்த வாசிக்கும் போது என்னைய மனசுல வச்சுதானே ஆண்டவரே இந்த மண் எடுத்து அவனை படைக்கிறதுக்கு சரின்னு வந்தீங்க. இல்லை, வந்திருப்பீங்களா நீங்க? இப்ப இருக்கிற என்னைய அப்ப நினைச்சு ஆதாம படைச்சாரு. இது எப்படி? இனி இருக்க போற அந்த மனுஷனை நம்பி ஆதாம படைச்சாரு. அனந்த ஞானம் தெரியுதா? தேவனுடைய அனந்த ஞானம், அனாதி ஞானம். அப்ப என்னைய மனசுல வச்சு ஆண்டவர் ஆதாம படைச்சாரு அப்படிங்கிற இந்த உண்மையை விட, இந்த உண்மை என்னை டச் பண்ணுது. ஆனா இதை விட இன்னமும் ஹெவியா டச் பண்ற ஒரு சத்தியம் இருக்கு, ஒரு உண்மை இருக்கு. இதை விட ரொம்ப ஹெவியா டச் பண்ற ஒரு ட்ரூத் இருக்கு. அது என்னன்னா, என்னைய மனசுல வச்சு, யார மனசுல வச்சு? என்னைய மனசுல வச்சு ஆதாம் பழத்தை சாப்பிட இருந்த போது தடுக்காம விட்டாரு. நம்ப முடியுதா? இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை, இந்த மாதிரி செய்தி எல்லாம். யார மனசுல வச்சு படைச்சாரு?
என்னைய மனசுல வச்சு. யார மனசுல வச்சு அவன் பழத்தை சாப்பிடும்போது தடுக்காம விட்டாரு? ஆதாம், தின்னு தொலையாதரா சொல்லிட்டு வந்தல, விட்டனா? அங்கதான் இருந்தாரு. எங்கதான் இருந்தாரு? ஆதாம் பழத்தை சாப்பிடும்போது, ஏவாள் பழத்தை பிடுங்கும் போது, சாப்பிட்டுட்டு ஆதாம் கையில கொடுக்கும்போது கர்த்தர் எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார்? ஆனா வசனத்துல இல்லையே. பார்த்து கொண்டிருந்தார். சொல்லுங்க. வசனத்துல இல்ல. எங்க? கர்த்தர் தோட்டத்திலே உலாவி கொண்டிருந்த போது ஆதாம் பழத்தை சாப்பிட்டான். எழுதியிருக்கா? இல்ல. கர்த்தர் நல்லவர். ஆனா ஆண்டவர் அங்கதான் இருந்தாரு. சரிங்களா? ஏன் தடுக்கல? எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியத்தை பண்ண போறான் முதல் மனுஷன். ஏன் தடுக்கல? ஏன் தடுக்கல? உலகமே விழுந்துருண்டா. எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் இது. பார்த்தாரு, தடுக்கல. ஏன் தடுக்கல? ஏன் தடுக்கல? தேவன் ஆதாம் பழத்தை சாப்பிட இருந்தபோது தடுத்திருப்பாரே ஆனால், நான் சொல்றேன் பாருங்க, தடுத்திருப்பாரே ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. உண்மையா? கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. கண்கள் திறக்கப்படாமல் இருந்திருக்குமே ஆனால் தான் நிர்வாணி, ஏவாள் நிர்வாணி என்பதை அவன் அறியாது இருந்திருப்பான். சரிதானா? தான் நிர்வாணி, ஏவாள் நிர்வாணி என்பதை அறியாது இருந்திருப்பாரானால் ஆதாம் ஏவாளை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆதாம் ஏவாளை அறிந்திருக்காமல் இருந்திருப்பாரானால் காயின் ஆபேலுக்கு வழி இல்லை. காயின் ஆபேலுக்கு வழி இல்லை என்றால் இந்த டேனியலுக்கு வழி இல்லை. ஏன் தடுக்காம விட்டாரு? ஏன் தடுக்காம விட்டாரு? என்னைய மனசுல வச்சு. என்னைய மனசுல வச்சு இந்த சம்பவத்தை இப்படி பார்த்தோமா? அதான் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. தண்டித்த இப்படித்தான் பேசுறோமே தவிர இதுல எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பிளான் உள்ள வச்சிருக்கிறாரு அவரு. பெரிய பிளான். அப்ப எனக்கு எதுக்கு டச் பண்ணுதுன்னா, என்னைய மனசுல வச்சு அடைச்சிங்கிறது சந்தோஷம்தான். ஆனா பழத்தை சாப்பிடும் போது தடுக்காம விட்டீங்களா ஆண்டவரே? ஏன் தடுக்க முடியும்? ஏன் தடுக்க முடியும்? இதுதான் காரணம். இதுதான் காரணம். அவர் கட்டளை கொடுத்துட்டாரு, அவனா கீழ்ப்படியணும். என்னத்துக்கு? அது இல்ல காரணம், இதுதான் காரணம். அதான் வரிசையா சொல்லி காமிச்சோன்னே, தடுத்தா என்ன நடந்திருக்குன்ட்டு. பழத்தை சாப்பிடலாம், நான் இல்ல இப்ப. அதனால விசுவாசிகளே, உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஆதாம் தொலைஞ்சு ஏன்தான் இந்த பழத்தை சாப்பிட்டானா நம்ம தொலைஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படி சொல்லாதீங்க. அவன் சாப்பிடலன்னா நீங்க இப்ப இல்ல உலகத்துல. நம்மளால புரியுங்க அது. கர்த்தாவே, என்னைய மனசுல வச்சு ஆதாம் பழத்தை சாப்பிட இருந்த போது தடுக்காம நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இவ்வளவு தெளிவா சொல்றாரு, விளக்கமா பேசுறாரு. நம்மகிட்ட சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அதை நெகட்டிவா பாக்குறாங்க, பனிஷ்மெண்டா பாக்குறாங்க. ஆனா அதுதான் எனக்கு பிளஸிங், அதுதான் எனக்கு ஆசீர்வாதமே. ஆமா என்ன? அதனால இப்படி பார்க்கணும். ஆண்டவருடைய அனந்த ஞானத்துக்குள்ள போனது அது என்னன்னே நமக்கு புரியும். இப்படியே வெளியே வந்து பாத்தீங்கன்னா படமா வேற மாதிரி படம் ஓடும். நோ, அவர் சீட்டு பக்கத்துல போய் உட்காந்து காரியங்களை பார்த்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு புரியும். ஏன் இப்படிலாம் செய்யறாரு, எவ்வளவு பெரிய கிரேஸ் என் மேல. அதான் உனக்குள்ள டேனியல் இருக்கிறான்டா. தின்னு 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 தொலை 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 தின்னு வராம பாரு டேனியல் வந்துட்டான். ஆமேன். அதனால தேவன்
செய்யறதெல்லாமே சரிதான். தவறு கூட சரிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமே. அப்ப டச் பண்ணுதா? என்னைய மனசுல வச்சு ஆதாம் படைச்சாருங்கிறது ஓகே. ஆனா என்னைய மனசுல வச்சு இவ்வளவு பெரிய வேலையை செய்யறதா தடுக்காம விட்டுட்டீங்களா ஆண்டவரே? என்ன ஒரு கிரேஸ் என் மேல. ச்சே, தேங்க்யூ ஆண்டவர். என் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். சரியா தப்பா? எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர் அல்லது சின்னவர்? பெரியவர். எனக்கு இருக்கிற பண தேவையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். அப்படித்தானே சொல்றோம். அப்ப கஷ்டம், பிரச்சனை, பண தேவை, அக்கப்போரு எதுவா இருந்தாலும் இதை விட அவர் பெரிய ஆளுங்க. சொல்ல தெரியுதா? இதை விட அவர் பெரிய ஆளுங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வர்றோம்? இதை வச்சுட்டு என்ன சொல்ல வர்றோங்கிறேன். என் கஷ்டத்தோட அவர் பெரியவர். அதனால இப்ப என்ன என்ன பேர் சொல்ல போறீங்க? ரெண்டு போட்டோம். என்ன பேர் சொல்ல வரீங்க? கஷ்டத்தை சரி பண்ணிடுவார், பிரச்சனைய தீர்த்து கொடுத்துருவார், பண தேவைய சந்திச்சிருவார். அதுக்குத்தான் அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. சரிதானே? அதுக்குதான் சத்தியம் யூஸ் ஆகுது. சிஸ்டர் விடுங்க சிஸ்டர், உங்க தேவையை விட ஆண்டவர் பெரியவர் பிரதர். விடுங்க சிஸ்டர், பாத்துக்குவாரு. தேவையை விட ஆண்டவர் சின்னவனால தான் நம்ம யோசிக்கணும். தேவையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர்னா விடுங்க சிஸ்டர், தேவையை ஆண்டவர் சந்திச்சு போயிடுவாரு. செங்கடலை விட கர்த்தர் பெரியவர் சிஸ்டர், விடுங்க. பிரிஸ்டார் பாருங்க. எரிகோ கோட்டையை விட ஆண்டவர் பெரியவர் சிஸ்டர். இந்த பிரிஸ்டார் உடஸ்டார் பாருங்க, பாருங்க முந்திரிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப தேவையை காட்டிலும் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்ல தெரிஞ்ச நமக்கு, இதான் கேள்வி அடுத்த கேள்வி வருது. சொல்ல தெரிஞ்ச நமக்கு, அப்ப அவர் கையெழுத்து இல்லாம எப்படி இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல தெரிஞ்சா? சொல்ல தெரிஞ்சா? பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர் அப்படின்னா அப்புறம் எப்படி தேவனை மீறி பிரச்சனை வந்துச்சு? இப்படி பார்க்க தெரிஞ்சா? என்ன கேட்கறேன், புரியுதா? இப்படி பார்த்திருக்கோமா? தேவை 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 தேவையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர் சொல்ல தெரிஞ்சேன். ஆண்டவரை காட்டிலும் தேவை சிறுசு அப்படின்னா எப்படி தேவை வந்துச்சு? எனக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு? மனுஷனுக்கு தேவையை வச்சதே ஆண்டவர். இது பெரிய ட்ரூத். இது மனுஷனுக்கு தேவன் வச்சதே ஆண்டவர். மனுஷனுக்கு காத்து தேவையா இல்லையா? யார் வச்சது? மனுஷனுக்கு ஆத்மா தேவையா? யார் வச்சது? மனுஷனுக்கு பிளட் தேவையா? யார் வச்சது? மனுஷனுக்கு ஆகாரம் தேவையா? யார் வச்சது? அப்ப தேவையை வச்சது யாரு? தேவையை வச்சவர் தேவையை சந்திக்காம விடுவாரா? ஆமாண்ணா. இல்ல, இப்படி ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஒரு பக்கமா பார்க்க கூடாது, ரெண்டு பக்கமும் பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நான் பேச போறேன். இந்த பிரச்சனைய கர்த்தர் பார்த்துக்குவாரு, கண்டிப்பா பார்த்து தருவாரு அப்படின்னு நம்ம நம்புறோமா? நம்புறீங்க? இந்த பிரச்சனைய கண்டிப்பா பார்த்து தந்துருவாரு, பார்த்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற நிச்சயம் ஒருவேளை இருக்குமானால், நிச்சயத்தை பேசுறேன் நான், ஒருவேளை நிச்சயம் இருக்குமானால் அப்ப இந்த பிரச்சனைய நான் பார்த்து கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்ட்டு நம்ம சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது சரியான்னு பாத்துக்கிறேன். சொல்லலாமா?
இந்த பிரச்சனைய ஆண்டவர் கண்டிப்பா பார்த்து தந்துருவாருங்கிற ஃபெய்த் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அதை நான் எப்படி சொல்லலாமா? ஆண்டவர் பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க, சொல்லலாமா? சொல்லலாமா? நல்லா சொல்லுங்க, சொல்லலாமா? ஏன் சொல்லலாம்? பார்த்து தந்துருவாருங்கிற ஃபெய்த் இருக்குன்னா அப்ப அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப தேவன் அவர் வாயை திறந்து சொல்றது மட்டும் வாக்கு இல்ல, நீங்க இப்படி விசுவாசிச்சாலும் அது வாக்குதான் சொல்ல வரேன். இப்படி சொல்லணும். அப்படி நிறைய சொல்லுவேன், நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டாருன்னா, பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் வந்துருச்சுன்னா, அப்ப பார்த்து கொடுத்துருவாருங்கிற ஃபெய்த் கூட வந்துடும். அந்த ஃபெய்த் வந்துருச்சுன்னா சொல்லியிருக்கிறான்னு சொல்லிடுறேன். சொல்லியிருக்கிறார், சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே சரி பண்ணி தரேன்னு சொல்லிக்கல, நான் எங்கடா சொன்னேன்? நீங்க எது சொல்லணும்? ஃபெய்த்தை கொடுத்தீங்கல்ல, அதான். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாமா? வசந்த வாசிக்க முடியுமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 39. சீக்கிரம் முடிக்க போறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 37 38 39 வாசிக்கலாம். சின்ன டாபிக்கோட முடிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 39. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெட்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நாம் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், முக்கியமான வார்த்தை, என் ஆத்துமா, என் இருதயம், என் உள்ளம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லல. என்ன சொல்ல வர்றாரு? அப்படியே சொன்னாரு, நான் இப்ப தூங்காம முழிச்சிட்டு இருக்க போறேன்ப்பா, நீங்கள் என்ன செய்யுங்க? தூங்காம என் கூட முழிச்சிட்டு கடங்கன்ட்டு சொன்னாரு. அப்புறம் அவங்கள 3 பேரை அங்க விட்டுட்டு சீசர்கள் கூட்டத்தை கீழே விட்டாரு, தனியா விட்டாரு. இந்த 3 பேரை அழைச்சி கொண்டு வந்தாரு. இந்த 3 பேர்கிட்ட அந்த உண்மையை சொல்றாரு. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுங்கிற விஷயத்தை யார்கிட்ட தான் பேசுறாரு? வெரி க்ளோஸ் பர்சன் இவங்கெல்லாம், இவங்கிட்ட தான் அதை பேசுறாரு. ரொம்ப மரணத்துக்கு எதுவான துக்கம், அப்படிங்க, மரணத்துக்கு எதுவான ஒரு கவலை இருக்கு, ஒரு பாரம் இருக்கு, அந்த துக்கம் அது என்னை வாட்டுதுப்பா, நீங்க என் கூட முடிச்சிட்டு இருங்க, என்ன தூங்கிறாங்கடா, விழிச்சிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். போதும். ஜீசஸ் ஒரு வேர்டை இங்க பயன்படுத்துறாரு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என் ஆத்துமா கொண்டிருக்கிறது. கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை நினைச்சு கவலைப்படுறாரா? அப்ப இது என்ன துக்கம்? மரணத்துக்கு எதுவான என்ன சொல்றாரு? துக்கம். அப்படின்னா சாவ போறத நினைச்சு இயேசு கிறிஸ்து துக்கப்படுறாரா? சாக போறேன்டா, நான் சாக போறேன்டா, நான் சாக போறேன்டா துக்கப்படுறாரா? அப்ப என்ன அர்த்தம்?
கேள்வி கேட்கிறாங்க. அதான் சொல்றேன் நான். சாவை நினைச்சு எப்படி இயேசு கவலைப்படுறாரு பாருங்க. சாவை நினைச்சு எப்படி இயேசு கண்ணீர் விடுறாரு பாருங்க. சே, சாவு யாரையுமே விடல, ஆட்டி வைக்குது பாருங்க. இயேசுவை கூட விடல பாருங்க. சொல்றாங்க, மரணத்துக்கு எதுவான துக்கம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா, சாக போறதை நினைச்சு ஆண்டவர் அழுகுறாரா, கவலைப்படுறாரா, துக்கப்படுறாரா? அப்புறம் என்ன அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஏன் அப்படி சொல்றாரு போய்? ஜீசஸ் சாவ குறித்து பயப்படல, சாவ குறித்து கலங்கவும் செய்யல, சாவ குறித்து கவலைப்படவும் செய்யல. அந்த கவலை அவர் கிடையாது. ஆனா அந்த சாவ அவர் சந்திக்க போறார் பாருங்க. பாடுகள், அவமானங்கள், ஏளனங்கள், அடிகள், ரத்தம் கொட்டுறது, சிலுவையில தொங்குறது, அந்த மரணம் எப்படி சம்பவிக்க போகுதுங்கிறத நினைச்சு துக்கப்படுறார். மரணத்தை குறித்து அவர் துக்கப்படல, மரணம் எப்படி நிகழ போகுதுங்கிறத நினைச்சு துக்கப்படுறார். இந்த பாடுகள் தாங்க முடியல, அவமானத்தை தாங்குவாரு. அடி, முதுக வச்சு தூக்குறது, கறி வெளியே வருது, சிலுவையில அரைகிறது, தொங்க விடுறது, முடியல. இப்படிப்பட்ட மரணமா? இப்படிப்பட்ட மரணத்தை குறித்து தேவன் இயேசு கவலைப்படல. ஆனா இப்படிப்பட்ட மரணத்தை குறித்து அவர் கவலைப்பட்டார். யாருக்காக? இவ்வளவு தூரம் பண்ணியும் இன்னும் நம்ம ஆண்டவர் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. நமக்காக அவர் இறங்கி வேலை செஞ்சார். நாம இன்னமும் அவர் அங்க உட்கார வச்சு நாம வேலை செய்யறோம், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறோம். நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை நாம. சரிங்களா? அதனால தவறான ஒரு கருத்தை எடுத்து போட்டுருந்தோம். ஆண்டவர் சாப நினைச்சு பயப்படல, கலங்கல, கவலைப்படல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் அந்த சாவை சந்திக்க தேவன் கஷ்டப்பட்டார், இயேசு கஷ்டப்பட்டார், கவலைப்படுறாரு. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளா கொட்டிச்சு. அந்த ப்ராசஸ் நடுங்குது, தாங்க முடியல.